Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. நம்ம இன்னைக்கு பேச போற கேம் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் from the வாங்கடே. அதுக்கு முன்னாடி ஒரு மைல்ஸ்டோன் இந்த சேனல்ல 1000 subscribers. Thank you very much for the support. 1000 subscribers தாண்டிட்டோம். Within 3 months of starting the channel. எல்லாம் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூ பண்ணுங்க, பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் விடுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். என்ஜாய் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட். பட் இன்னைக்கு ஒரு ஐ திங்க் சீசன்ஸ் பெஸ்ட் வின் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அவங்க அட் ஹோம் 3-0. ஆனா ஆன் த ரோட் ஒரு வெரி வெரி புவர் டெல்லி சைடு கிட்ட தோத்தாங்க. அந்த டைம் டெல்லி ரொம்ப புவர் சைடு, இப்ப பெட்டர். தோத்தாங்க, ஹைதராபாத்ல தோத்தாங்க. அண்ட் அட் ஹோம் கல்கட்டாவை பீட் பண்ணாங்க, இப்போ மும்பையை பீட் பண்ணாங்க. ஸோ 3 wins at home and 1 away. ஸோ பெரிய பெரிய வின் இது. ஏன்னா வாங்கடையில எந்த ஸ்கோரும் சேஃப் கிடையாது. 206 பார்க்க போனா பேப்பர்ல இட்ஸ் சேஃப் ஸ்கோர் 10.3 அண்ட் ஓவர். பட் வாங்கடையில இட்ஸ் சேசபிள். அது மும்பை இந்தியன்ஸ் பண்றாங்க. ஆஸ் ரீசென்ட்லி as லாஸ்ட் இயர் ராஜஸ்தானோட 215 சேஸ் பண்றாங்க மும்பை அண்ட் கேப்பபிள். அண்ட் பெரிய பெரிய டிஃபரன்ஸ் ஆர் பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் வந்து சிவம் டூபேயோட இன்னிங்ஸ் அண்ட் தோனியோட இன்னிங்ஸ் இந்த லாஸ்ட் ஓவர்ல. அண்ட் ஃப்ரம் அ போலிங் இது ஸ்டாண்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கை 0ல எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் கேட்ச் அந்த பவுண்டரி. அது ஒரு பெரிய பெரிய டிஃபரன்ஸ். ரோஹித் பிரமாதமா ஆடினாரு அவர் செஞ்சுரிக்கு. அந்த சைடுல ரோஹித்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாருன்னா அடிச்சிருக்கலாம். ஆனா ரோஹித்துக்கு சப்போர்ட் இல்ல. திலக் வர்மா தான் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாரு, மத்தபடி சப்போர்ட் இல்ல. பட் சிஎஸ்கே ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வித் பால். 18வது ஓவர் வரைக்கும் ஒரு வைடு தான் கன்சீட் பண்றாங்க. 19-20 ஓவர்ல 4 வைடு போச்சு. பட் பை தென் கேம் முடிஞ்சு போச்சு. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பை bowlers. 5 bowler வச்சு ருத்துராஜ் மேனேஜ் பண்ணாரு. ஆனா bowlersக்கு வரதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 47 ரன் தான். 9 ஓவர்ல 69 ரன், 2 விக்கெட்டுக்கு. அண்ட் அங்கேருந்து சிவம் தூபேயும் ருத்துராஜும் சூப்பரா ஆடினாங்க. ருத்துராஜ் வந்து ரன் அவ்வளவு ஃபாஸ்டா ஸ்ட்ரைக் பண்ணலான்னு இடன் த்ரோ இட் அவே. அப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் கேட்ச் அப் பண்ணாரு. தூபே அவுட்ஸ்டாண்டிங். மிச்சல் கண்டினியூஸ் டு டிசப்பாயிண்ட். ரஹானே, ரவீந்திரா அண்ட் மிச்சல் 3 பேரும் கம்பைண்டா 38 பால்ல 43 ரன் தான் அடிச்சிருக்காங்க. மத்த 82 பால்ல 165 ரன் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபினிஷ் தோனி ப்ரொவைட் பண்ணது ஃபேண்டாஸ்டிக். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட சப்போர்ட்டர்ஸ் என்ன, ஹார்ட் கோர் கிரிக்கெட் சப்போர்ட்டர்ஸ், நான் கேஷுவல் ஃபேன் சொல்ல, டெஃபினட்டா யோசிப்பாங்க. மிச்சலுக்கு பதிலாக தோனி முன்னாடி வந்து இன்னும் ஒரு 7-8 பால் ஆடிருந்தா நமக்கு 220 25 வந்திருக்குமா. சில மேட்ச்ல அது ரொம்ப குரூஷியலா இருக்கும், அது தேவைப்படும். ஸோ பேட்ஸ்மேன் ஃபார்ம் தோனி ஆட்டம், ரிஸ்வி ஒரு மேட்ச்ல நல்லா அடிச்சாரு, கொஞ்சம் முன்னாடி வரலாம். மிச்சல் சீசன் ஹஸ் பீன் குவைட் புவர். அண்ட் கொஞ்சம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் ஆர்டரை யோசிக்கணும். எதுக்கு ரஹானே ஓபன் பண்ணி 5 ஆஃப் 8 ஆடினாருன்னு தெரியல. ருத்துராஜ் கைக்வாடுக்கு தான் புரியும் அது. பட் இதெல்லாம் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். தூபேவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒன்லி ஸ்பின் ஹிட் இருந்தாங்க. இப்போ வந்து ரேஞ்ச் ஹிட்டிங் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி பேசியும் ஆடுறாரு, பேசியும் அடிக்கிறாரு. ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பை தூபே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தூபே ஷுட் இஸ் அ லாக் ஃபார் த வேர்ல்ட் கப் ஸ்குவாட். மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வெரி புவர் கேம் அஸ் கேப்டனுங்க, வெரி வெரி புவர் கேம் அஸ் கேப்டன். ஸ்ரேயஸ் கோபாலுக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு, அவர் 8 ரன் தான் கொடுத்தாரு, ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. எதுக்கு கடைசி ஓவர் ஹர்திக் பாண்டியா வந்து போட்டாரு? 3 overs 43 ரன்ஸ். கொஞ்சம் போலிங் சேஞ்சஸ் வர் புவர், ஃபீல்ட் செட்ஸ் வர் புவர். அண்ட் பேட்டோட 7 பால்ல 3 ரன், அந்த மொமெண்டமே கில் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல ஹார்திக் பாண்டியாக்கு வருந்தலா டிம் டேவிட்டோ இல்ல ஷெப்பர்டோ வந்திருந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹேட் அ சான்ஸ். ஏன்னா திலக் வர்மா நல்லா ஆடிட்டு இருந்தாரு. திலக் வர்மா கொடுத்த மொமெண்டம் டிம் டேவிட் ஒரு மாதிரி ஷெப்பர்ட் ஷுட் ஹவ் கேரிட் த்ரூ. அதை விட்டு ஹார்திக் பாண்டியா வந்து மொமெண்டம் கில் பண்ணி வெரி புவர் கேம் அஸ் கேப்டன், பேட்ஸ்மேன் அண்ட் போலர் ஃபார் ஹார்திக் பாண்டியா. எனக்கு என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் சிவம் துபே, அதுல டவுட்டே இல்ல. பத்திரனா பிரில்லியண்டா போட்டாரு. ருத்ராஜ் நல்லா ரொட்டேட் பண்ணாரு. போலர்ஸ் 5 போலர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. சச்சின் ரவீந்திரா அண்ட் மிச்சலை யூஸ் பண்றதுலாம் பண்ணல. பத்திரனா பிரில்லியன்ட். அண்ட் அவர் தான் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ டீம்ஸ். பும்ரா ஒரு பக்கம் வந்து 4 ஓவர்ல 27 ரன் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 ரன் per ஓவர் அடிக்கும் போது பும்ரா 6 ரன் per ஓவர் தான் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பத்திரனா வந்து இங்க பியூட்டிஃபுல்லா போட்டு அந்த 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஓவரால் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும், ஏன்னா ரோட்ல ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டாப் லக்னோ, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் 206 நான் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நிச்சயமா நினைக்கலைங்க. ஏன்னா வாங்கடையில வந்து 206 வந்து சேசபிள் ஸ்கோர் தான். குட் குட் பெர்ஃபார்மன்ஸ் பை bowlers, ஃபேண்டாஸ்டிக் கேப்டன்சி. அண்ட் அங்க பேனிக் ஆகாம அந்த 10 overs to 18 20 overs எடுத்துட்டு போனாங்க. அண்ட் டெரிஃபிக் ஃபினிஷ், அந்த தோனியோட ஃபினிஷ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. லிட்டரலி அவர் ஸ்கிரிப்டை யார் எழுதுறாருன்னு தெரியல. அந்த மாதிரி
3 பால் 3 சிக்ஸ் எல்லாம் இந்த வயசுல வந்து அடிக்கிறது. அவர் பேட் ஸ்பீட் ஒரு 5-6 எபிசோட் முன்னாடி சொன்னேன். அந்த பேட் ஸ்பீட் பழைய தோனியோட பேட் ஸ்பீட் மாதிரி இருக்குன்னு. அது அந்த ஸ்பீடு இன்னைக்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது பேட் ஸ்பீட். பட் ஓவரால் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே. வரிங்க என்னன்னா ரஹானே ஃபார்ம் கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. மிச்சல்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ அந்த பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் ரீஜிக் பண்ணணும். அதை நம்ம வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ப்ரீவியூல பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. என்ஜாய் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட். தேங்க்யூ.